இப்போ நம்ம அந்த பால் ஷர்பத் செய்ய போகிற பாத்திரம். ஓ 10 லிட்டர் பால் 20 பாக்கெட்டாக கொடுத்துட்டாங்க. ஒன்று ஒன்றா வெட்டி போகிறது கூட இடுப்புலாம் வலிக்குது. மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு 10 லிட்டர் பாலை வச்சு மில்க் ஷர்பத் நல்ல ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரில் செஞ்சோம். இன்றைக்கி 10 லிட்டர் அதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சோம். இந்த அடுப்பில் தான் அந்த ஷர்பத் செய்ய போகிறோம். இந்த அடுப்போட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பர்னர் இருக்கும். ஏற்கனவே நான் வந்து ஒரு பிரியாணி ஷாப் ஓப்பனிங் போனேன். அங்கே வந்து இந்த அடுப்பு தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். நானும் வந்து இதில் தான் பிரியாணி செய்வேன். எப்படின்னா இதில் 25லேருந்து 30 கிலோ பிரியாணி வரைக்கும் தவாவே வைக்காமல் அப்படியே தம் போடலாம். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, தாம்பரத்துலேருந்து வரும்போது கேம்ப் ரோட் ஜங்ஷனு, அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் விஜயா ஏஜென்சி, அங்கே தான் இது கிடைக்கும். 16,000 ரூபா இதோட விலை. எனக்கு 15,500 கொடுத்தாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டு நிறைய பேர் அங்கே போய் வாங்கியிருக்காங்க. அவர் என்கிட்ட சொன்னார், பாய் நிறைய பேர் தேடி வந்தாங்க, இந்த அடுப்பு நிறைய காலியாச்சு அப்படின்னு. ஸோ நீங்கள் போய் ஃபுட் ஏரியா தமிழ்லேருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதே 15,500 தருவாங்க. அது கம்மி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே எந்த பொருளும் பார்கிங்கே கிடையாது. என்ன விலை அங்கே போட்டிருக்காங்களோ அது ஃபிக்ஸ்டு. சரியா? ஸோ 500 ரூபா சேவ் ஆகும். இப்போ இந்த அடுப்பை பற்ற வைக்கலாம். இதில் 2 வால்வு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா, ப்ரெஷர் நல்ல ப்ரெஷராக இருக்கும். இப்போ நம்ம அந்த பால் ஷர்பத் செய்ய போகிற பாத்திரம். இன்றைக்கி தான் இந்த பாத்திரத்தை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ 10 லிட்டர் ஃபுல் மில்க் க்ரீம், சரிங்களா, நல்லா திக்கான பால் நான் வாங்கியிருக்கேன். நீங்களும் திக்கான பாலே வாங்கிக்கோங்க. ஓ 10 லிட்டர் பால் 20 பாக்கெட்டாக கொடுத்துட்டாங்க. ஒன்று ஒன்றா வெட்டி போகிறது கூட இடுப்புலாம் வலிக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பாத்திரத்தில் மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரேடியாக சாய்ச்சிருங்க. இப்போ நம்ம ஃபாஸ்ட் வச்சுக்கலாம். ஃபாஸ்ட் வச்சுட்டு இந்த பால் வந்து நல்லா பொங்கி வரணும், அது வரைக்கும் காய்ச்சணும். இப்போது இந்த வீடியோவோட கடைசியில் இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, என்ன ப்ரைஸுக்கு விற்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். பட் நான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீடிஸ் கொடுக்கறதுக்காக தான். சரிங்களா? அதில் பாதாம், பிஸ்தா, பால்கோவா எல்லாமே சேர்க்க போகிறோம். பாலை பொறுத்த வரைக்கும் நடுவில் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். ஏன்னா திக்கான பால் இல்லையா, தண்ணியே நம்ம ஆட் பண்ணல. பால் இந்த மாதிரி பொங்கி வரும்பொழுது டக்குன்னு கீழே உட்காந்து லோ ஃப்ளேம் வச்சிடணும். அப்படியே அடங்கிரும். நம்ம ஃபுல் க்ரீம் சேர்த்ததுனால தான் இந்த பார்த்தீங்களா மேலெல்லாம் வந்து அந்த ஏடு சேருது. இப்போ இந்த 1 கிலோ கோவா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 10 லிட்டருக்கு 1 கிலோ கோவா. 1 கிலோ கோவாவையும் அப்படியே இதில் சேர்த்துடலாம். இந்த கோவா வந்து சர்க்கரை மிக்ஸ் பண்ணாத கோவா நிறையா சூப்பர் மார்க்கெட்டில் அது மாதிரி கிடைக்கும். அப்படி உங்களுக்கு சர்க்கரை மிக்ஸ் பண்ணாத கோவா கிடைக்கல அப்படின்னா சர்க்கரை போட்டது 1.5 கிலோவாக வாங்கிக்கோங்க. அது ஸ்வீட் கடைங்களில் கிடைக்கும் நார்மலாகவே. பால் கோவா அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த கோவாவை போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிடணும். கொஞ்சம் கூட அந்த கோவா வந்து தெரியக்கூடாது. லோ ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கோவா ஹீட்லேயே கரைஞ்சிரும். பார்த்தீங்களா, கோவா கரைஞ்சிருச்சு. இந்த கோவா இதில் சேர்த்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் ஆச்சு, கரைஞ்சிருச்சு. இதில் 2 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1 லிட்டருக்கு 200 கிராம்.
10 லிட்டருக்கு 2 கிலோ சர்க்கரை. இதையும் போட்டு கிண்டுவோம். இந்த சர்க்கரை போட்டு சர்க்கரை கரைஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசாக கொதிக்கும். இந்த பால் இப்போ வந்து அடங்கிருச்சு. சர்க்கரை போட்டோன்னே பாருங்கள், சுத்தமாக சூடே இல்லை, எந்த கொதியும் தெரிய மாட்டேங்குது. பட் அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு கொதி வந்தோடனே கண்டுபிடிச்சிட வேண்டியதான் சர்க்கரை கொதிச்சிருச்சு அப்படின்னு. இந்த பால் 10 லிட்டரு திக்கான பால், அதில் 1 கிலோ கோவா சேர்த்தோன்னே இன்னும் திக்காயிடுச்சு பால். அப்படியே பாவம், அந்த கலர்லேயே நீங்கள் நம்ம கண்டுபிடிக்க பார்த்தீங்களா, எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள். இதையே அப்படியே குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, சர்க்கரை போட்டோன்னே கொதிக்குது பாருங்கள். அவ்வளோதான், சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி அதோட மிக்ஸ் ஆகிருச்சுன்னு அர்த்தம். அடுப்பையே அணைச்சிருவோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரியா? இந்த நேரத்தில் 1 கிலோ ஆப்பிள் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். அளவெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். 10 லிட்டர் பால் சேர்த்தோம், 1 கிலோ கோவா சேர்த்தோம், 2 கிலோ சர்க்கரை, 1 கிலோ ஆப்பிள். இது வந்து 100 கிராம் டூட்டி ஃப்ரூட்டி. எல்லாமே அளவாக சேர்த்தா தான் அது வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது கரெக்டாக வரும். இல்லை அதிகமாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப திக்காகிடும், குடிக்கிற மாதிரி இருக்க, சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த ஆப்பிளும் இந்த டூட்டி ஃப்ரூட்டியும் இந்த ஹீட்லேயே கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். அதே நேரத்தில் பால் சுத்தமாக ஆறட்டும். நல்லா ஆற்றிட்டதுக்கப்புறம் தான் இதில் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம அடுத்தது பார்ப்போம். நல்லா ஆறிடுச்சு பார்த்தீங்களா. அரை மணி நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, அதை லேசாக அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். அதே நேரத்தில் நம்ம சூடுலேயே வந்து ஆப்பிள் போட்டதுனால ஆப்பிள் வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து பால் ஆறி போனதுக்கப்புறம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிள் அப்படியே ரஃப்பாக இருக்கும். ஒரு இந்த சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கடிச்சு ரொம்ப மெல்ல வேண்டியதாக இருக்கும். ரைட், இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சப்ஜா சீட்ஸ் வந்து 100 கிராம் ஊற வச்சேன். இது 10 மினிட்ஸ்லேயே வந்து ஊறிடும். இதை ஆட் பண்ணிடலாம். எல்லாமே நல்ல ஹெல்த்தியான பொருள் தாங்க. அடுத்தது பாதம் பிஸ்னி. பாதம் பிஸ்னி 100 கிராம், பட் ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிடணும். இந்த கணக்கெலாம் வந்து நான் 10 லிட்டர் பாலுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் 1 லிட்டர் செஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை போய் பார்த்துக்கலாம். இல்லைனா இதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். பாதாம் 100 கிராம் பொடிசாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். முந்திரி 100 கிராம் அதே மாதிரி மிக்சியில் போட்டு பொடிசாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணலாம். வெள்ளரி விதை 100 கிராம், இதையும் ஆட் பண்ணிடலாம். பிஸ்தா 100 கிராம் மிக்சியில் போட்டு அதே மாதிரி ரஃப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஃபைனலாக ஐஸ் க்யூப்ஸு ஆட் பண்ணிடுங்க. உடனே கூலிங் ஆக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்தேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ஃப்ரீசரில் வைப்பீங்க இல்லையா, அப்போது நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்க மாட்டீங்க. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, திக் பாலில் 10 லிட்டர் செஞ்சிங்கன்னா அப்போவே ஒரு 5 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? நான் வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சினதுக்கு காரணம் என்னென்னா, கடைசியில் இந்த ஐஸ் க்யூப்ஸ் போடும்பொழுது இதுலேருந்து தண்ணி விடும். அப்போ கரெக்டாக நியூட்ரல் ஆகிடும். சரிங்களா? போட்டு மொத்தத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். இவ்வளோ திக்காகிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த ஐட்டத்தில். இப்போது இந்த ஐஸ் கட்டிலாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, செய்யும் பொழுது இப்போ சர்க்கரை வந்து 1 லிட்டருக்கு 200 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ 10 லிட்டருக்கு 2 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன். நார்மலாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, சுகர் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 250 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க 1 லிட்டருக்கு. அப்போது 2.5 கிலோ 10 லிட்டருக்கு. இப்போ இது வந்து 350 ml கிளாஸ், இதில் ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடும்பொழுது எல்லா நட்ஸு, ஆப்பிள் எல்லாமே இதில் போயிடும். இன்னொன்று வந்து இதில் வந்து மேங்கோஸ் கூட கட் பண்ணி போடலாம், அப்புறம் கிரேப்ஸ் போடலாம். சரிங்களா? அதெல்லாம் எப்போ போடணும் அப்படின்னா, நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் போடணும். ஐஸ்லாம் போட்டதுக்கப்புறம் தான் போடணும். அதெல்லாம் வச்சு கேப் இப்படி எடுத்து இந்த மாதிரி போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான்.
இது ப்ரைஸ் என்ன விலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு நல்ல சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா 40 ரூபாலேருந்து 50 ரூபா கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து பிஸ்தா, பாதாம், அப்புறம் முந்திரி, வெள்ளரி விதை, நிறைய நட்ஸ் சேர்த்துருக்கோம். அதே நேரத்தில் இதில் சப்ஸா விதையும் பாதாம் பிஸ்னியும் சேர்த்துருக்கோம். அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரென்த்து, நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துருக்கோம். சில பேர் நினைப்பீங்க இதில் சர்க்கரை சேர்த்துட்டோம், இப்போ சர்க்கரை வந்து சாப்பிடக்கூடாது, இது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு. அப்படி நினைக்கிறவங்க 1 லிட்டருக்கு 1 மில்க் மேட் ஆட் பண்ணணும். சரிங்களா? சர்க்கரையை நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். 1 லிட்டர் பாலுக்கு 1 டின்னு நீங்கள் பிரித்து ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ 10 லிட்டருக்கு 10 டின்னு நீங்கள் ஊற்றணும். சரியா? அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 10 லிட்டர் தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா வந்துடும், உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும் இல்லையா? ரைட், ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நம்ம நீடிஸு ரோட் சைடில் சரியான ஹாட்டாக இருக்குது, மத்தியான நேரம், இது வெயில் பயங்கரமாக இருக்குது, ரோட்டில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ எல்லாத்துக்கும் கொடுப்போம்.